வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா விவேகானந்தருடைய மணிமண்டபம் குந்தங்காடு போகிறோம். இது ஒரு என்ட்ரன்ஸ் பாம்பனில் இருக்குது. பாம்பன்லேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம இந்த மணிமண்டபம் நம்ம போகணும். வாங்க நம்ம அப்படியே போகலாம். சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டிலிருந்து கடல்வழி பயணமாக இந்தியா வந்து இறங்கின இடம்தான் குந்தங்காடு. அவருடைய முகப்பு பாருங்கள். இந்த குந்தங்காடு அப்படிங்கிறது எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் கடல்வழி பயணமாக இந்தியா வந்து இறங்கும்போது அப்போ ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட மாமன்னர் மாமன்னர் பாஸ்கர சேதுபதி அவர்கள் விவேகானந்தர் அவர்களை குந்தங்காடிட்டு வரவேற்கப்பட்ட இடம்தான் குந்தங்காடு அப்படின்ட்டு நமக்கு வரலாறு சொல்லுது. நம்ம வெளி முகப்பு பார்த்தோம். அதே மாதிரி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா தியான மண்டபம், அந்த மாமன்னருடைய சிலை, விவேகானந்தருடைய சிலை, அவருடைய வரலாற்று புகைப்படங்கள் எல்லாமே அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சுருக்குறாங்க. நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு கொடுத்து உள்ளே போகணும். உள்ளே போனவங்களோட பக்கத்தில் நமக்கு அருங்காட்சியம் இருக்குது பாருங்கள். இது தியான மண்டபம். அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அது கடற்கரைக்கு ஓரத்தில் இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய உயிர்வாழ்கள், கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர்களுடைய நினைவு சின்னமாக இங்கே வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு அருங்காட்சியம் நமக்கு உள்ளது நம்மளுடைய பின்னாடி உள்ள ஏரியா பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக தெரியும். இதில் மாலை நேரத்தில் போனதுனால அந்த சூரிய ஒளிகள் அந்த கோபுரத்து மேலே விழுகிற காட்சி நம்மளால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அது பெரிய அழகான ஒரு காட்சியாக நமக்கு இருந்துச்சு. நம்மளுடைய பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அருங்காட்சியகம் உள்ளே இருக்குது. அப்படியே மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. மேலே போகிறோம். மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய கடல் நமக்கு அருமையாக தெரியுது. கோபுரம் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் பக்கத்துக்கு போயிட்டோம். பக்கத்தில் கொச்சடை அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. ஒரு நாள் தீவுக்கு போக வேண்டியிருக்கு. அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.